நெல்லை திம்மராஜபுரத்தில் உள்ள தேவர் நினைவு பீடத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் பாளையங்கோட்டையை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? பிரியங்கா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்த திம்மராஜம் பகுதியில் அப்பகுதி மக்களால் பராமரிக்கப்பட்டு வந்த தேவர் நினைவு பீடத்தில் நேற்றைய தினத்தில் அதிகாலை பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதில் பீடத்தில் இருந்த தேவரின் முழு உருவப்படம் எரிந்து சேதமடைந்தது. மேலும் வெடிப்பு சுவடுகள் மற்றும் உடைந்த கண்ணாடிகள் காணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார், கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் ஆதாரங்களை சேகரிக்கப்பட்டனர். மேலும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினத்தில் 200க்கும் மேற்பட்ட திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் அடிப்படையில் கக்கநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா, முருகன், மூர்த்தி ஆகிய 3 வரை பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்டவர்கள் என சிசிடிவி மூலம் கண்டறியப்பட்டு இன்று காலை கைது செய்யப்பட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட ராஜா மீது ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்தின் பின்னணி குறித்து காவல்துறையின் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ராஜா.